ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி கொஷின் அண்ட் ஆன்சர்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் இருக்கிற கொஷின் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 15 வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்த பேட் கமெண்ட்ஸு, குட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டாப் 15 தான் நம்ம பார்க்க போகிறது. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க பேர் போட்டிருந்தீங்க, அவங்க ஸ்டார்டிங் லெட்டர் போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் பிக் ஹாய். அதில் ஒரு பர்டிகுலர் நேம் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 2-3 வீடியோவுக்கு வந்து அவங்களோட பேரை வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ அதில் நான் வந்து ஒரு 8 பேர்கிட்ட செலக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அவங்களோட நேம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட், நம்ம டிலே பண்ணாமல் நம்மளோட சேனலோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ யூ நோ ஸ்விம்மிங் இஸ் அ ஃபேக் வீடியோ. ஆக்சுவலி அது ஃபேக் வீடியோலாம் இல்லை. அவர் நிஜமாலே வந்து அவர் ஸ்விம் பண்ணியிருந்தாரா, அவருக்கு நல்லாவே ஸ்விம் பண்ண தெரியும். யாரோ ஒருத்தவங்க வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸில் வந்து அவர் ஸ்விம் பண்ணியிருந்தார் ஒரு கிணறுல. அதை பார்த்துட்டு இது இல்லை, இது உண்மையான வீடியோ கிடையாது, இது ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களோட நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்கக்கிட்ட நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், அவர் நிஜமாலே தான் அவர் ஸ்விம் பண்ணார். அவர் ஸ்விம் பண்ணாமலாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணி போடணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நிஜமாலே வந்து அவர் ஸ்விம் பண்ண வீடியோ தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நல்லாவே இல்லை, வாய்ஸ் பாரு. இது ஆக்சுவலி என் வாய்ஸ் கிடையாது. இது அந்த கோல்டன் ஸ்பேரோவோட அந்த லிரிக்ஸ் எழுதி நான் சாங்கோட போட்டிருந்தேன். அதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, இதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லக்கூடாது, எழுதுனவங்கிட்ட போய் சொல்லணும், பாடினவங்கிட்ட போய் சொல்லணும். விச் ஆப் யூ யூஸ்டு டு எடிட். நான் எந்த ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுறேன். டம்ப்ளைனுக்கு மட்டும் கேன்வா இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டம்ப்ளைனுக்கு மட்டும்தான் நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணுறது. மற்றபடி நான் வந்து போடுற கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு அதுக்கெல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்ஷாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கப் கிராஃப்ட் ஒன்று போட்டிருந்தேன், ஒரு இவ்வளோ பெரிய அந்த அட்டையில் வச்சு போட்டிருந்தேன். அதுக்கு வந்த கமெண்ட் இது. எல்லாம் தப்பாக இருக்குது, ஒன்றும் கூட கரெக்டாக இல்லை. இது எதுக்கு வந்ததுன்னா, இப்போ ஒரு ஆல்ஃபபெட் நேம் வந்து வச்சு நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். இவங்க இந்த மாதிரி கேரக்டரு, இவங்க இந்த மாதிரி, நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் பண்ணியிருந்தேன். உங்களை என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். நைஸ் கண்டென்ட். இதுக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, என் தம்பி வந்து ஒரு ஷார்ட் போட்டிருந்தான். டெரஸில் என்ன போட்டிருந்தான்னா வந்து ஸ்கூல் பேஸ்டாக ஒன்று போட்டிருந்தான். இந்த மாதிரி மார்க் எடுக்கலைன்னா வீட்டில் சேர்த்துக்காமல் சாப்பாடு போடாமல் இருக்குது, அப்படி ஒரு கண்டென்ட்டில் வந்து வந்த கமெண்ட் இது. அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நோ லைக். இது ஆக்சுவலி எபிசோடு 2க்கு வந்துச்சு நைஸ் கண்டென்ட்டுன்னு. எபிசோடு 1க்கு வந்தது தான் வந்து நோ லைக். லைக் வரல, லைக் வரணுன்றதுக்காக தான் பண்ணுறது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. லைக் உங்களுக்கு வந்தால் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சூப்பர்ன்றது நிறைய இதுக்கு வந்துச்சு. அதை நான் எதுக்குமே மென்ஷன் பண்ணி சொல்லணுன்றது இல்லை அவசியம். நிறைய இதுக்கு வந்து சூப்பர்னு வந்துச்சு. யாரெல்லாம் எங்களோட சேனலை பார்த்து சூப்பர், நல்லா இருக்குது கண்டென்ட்டுன்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதெல்லாம் ரொம்ப பழசு, புதுசாக யோசி. எங்களுக்கு வந்த கண்டென்ட் தான் நாங்கள் பண்ணுறோம். இது ஆக்சுவலி இது 2 இதில் வந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் இயல்பாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுனால தான் யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்தோம். இதெல்லாம் பழசாக இருக்குன்னா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நாங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலன்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் புதுசாக எதனா வந்து ட்ரை பண்ணுறோம். அப்புறமேட்டா நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் கமெண்ட் மேலே கமெண்ட் அவங்க நேம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நான் ஒரு 8 பேர் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தனிஷிகா, மகிழன், சக்தி, ஜனனி, சரவணன், விக்னேஷ், சஞ்சனா, மலர்ஸ்ரீ. அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹாய். அவங்க ஒரு வீடியோவில் 2 வீடியோ இல்லை, கிட்டத்தட்ட 4-5 வீடியோவில் அவங்க இந்த நேமை நான் பார்த்தேன், அதனால தான் நான் எடுத்த நேம். மற்றபடி இவங்களை அவாய்ட் பண்ண, இவங்களை சொல்லணும் அப்படின்றதுலாம் என்னோடய ஆசை கிடையாது. காப்பி வீடியோனா எல்லாருமே பண்ணுற கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணுறோமான்னு தெரியல. பட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்றதை இயல்பாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் காட்டுறோம். அது உங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்கிட்டேருந்து காப்பி பண்ணி எடுக்கிறோம்னு தோணுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஜஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர்.
நாங்கள் அந்த 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க வெறும் 500 சப்ஸ்கிரைபர் தானா அப்படின்ட்டு. இது எதுக்கு வந்ததுன்னா, அந்த எமோஷ்னலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் இதில் யாருமே எங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணவங்களையும் நான் மென்ஷன் பண்ணல, குட் கமெண்ட் பண்ணவங்களையும் நான் மென்ஷன் பண்ணல நேம்னு அப்படியே நான் சொல்கிறேன். ஏன்னா மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மென்ஷன் பண்ணி நான் அவங்களையும் ஹர்ட் பண்ண விரும்பலை. அவங்களுக்கு ஜஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர். நான் நிஜமாலே அதை ரீச் பண்ண நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு சேனலே ஓடாமல் இருந்த சிச்சுவேஷன்லாம் என்னென்னமோ ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணோம், வரவே இல்லை. ஆனால் அதை ரீச் பண்ணோன்னே எங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கே, அது சொல்லவே முடியாது. ஆனால் நாங்கள் அந்த 500 சப்ஸ்கிரைபர் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னோடய தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்புறம் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னா அந்த 500 சப்ஸ்கிரைபரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஏன்னா அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூடியூப்பில். அது அவ்வளோ அசால்ட்டாக சொல்ல முடியாது. குட் ஹேண்ட் ரைட்டிங் இது எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா, நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன். என்ன பாட்டுனா அதே தான் அந்த வாமா அந்த கோல்டன் ஸ்பேரோலேயே தான் இதுவுமே வந்துச்சு. அதுவும் வந்துச்சு. நான் வாய்ஸ் நல்லா இல்லைன்றது அதுவும் வந்தது. இதுவும் குட் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் 0.1% இது ஒரு வீடியோவுக்கு வந்தது. என்ன வீடியோனா, எங்கள் அக்காவோட மேரேஜ்க்காக ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அந்த வீடியோ போட்டிருந்தேன். 0.1% தான் இருக்குது குவாலிட்டியிலேருந்து கண்டென்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இட்ஸ் ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் போட்டிருந்தோம். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஜோக்கிங் வீடியோ, உங்களை ஜோக் பண்ணுறதுக்கு தான் வீடியோவே போடுறோம். நீங்கள் அதை ஜோக்கிங் வீடியோவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எப்பா என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோக்கே 2 கமெண்ட் வந்து, எப்பா என்னது இது, அப்புறம் வாட் இஸ் திஸ், இது எதுக்கு வந்ததுன்னா, ரெடி 1 2 3 4 அப்படின்னு ஒரு மியூசிக் ட்ரெண்டாக இருந்துச்சு. அந்த மியூசிக்கில் எங்கள் அப்பா டான்ஸ் ஆடியிருந்தார். அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட் தான் இது. அவருக்கு தெரிஞ்சதாக ஒரு பண்ணி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் அதை ஒரு மாதிரி ஃபன்னியாக எடுத்துக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த மாதிரி ஃபன்னியாக எடுத்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறது. உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோமா அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஸோ இந்த டாப் 15ல் நான் எதுனா உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். எனக்கு தோணுனதை நான் பேசினேன் நான். அண்ட் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் அப்படி எப்படி ஸ்கிப் பண்ணணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு சில கமெண்ட்லாம் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்துச்சு. பட் நான் அதை சொல்ல விரும்பலை. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இதோட கண்டினியூஷன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த டாப் 15ஓட நம்ம முடிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஹாய் ஹாய் ஹாய், அவங்களுக்குலாம் பெரிய பெரிய ஹாய். எங்களுக்கு நிஜமாலே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னு. அவங்களாம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட ஜாயிண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் 2K நம்ம டச் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இந்த டாப் 15ல் எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸுமே எடுத்திருந்தேன். எனக்கு ஒரு உண்மையை சொல்லணுன்னா, எனக்கு இந்த மாதிரி ஹர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால நாங்கள் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்களோ பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் முன்னேறி வர்றவங்க நாங்கள் வந்துகிட்டே தான் இருப்போம். இதில் நான் ஒரு கமெண்ட் ஆக்சுவலி எழுத மறந்துட்டேன். நான் ரைட்டிங் வீடியோ அதிகமாக போட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு போரே அடிக்கலையா, இந்த வீடியோவை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு போர் அடிக்குதுன்னொடனே நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லை. ரைட்டிங் வீடியோக்கு தான் அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அவங்க சொன்னாங்கன்ற உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகல. ஆனால் திருப்பி ரைட்டிங் வீடியோவே போடவே எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க, நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோன்னு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கு அது போதும். அதுக்காக தான் இவ்வளோ தரதுமே பண்ணுறது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் சுதர்ஷினி. பாய்.